நம்ம தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வ குற்றம் என்பது வராது. எப்போ? சந்தர்ப்ப சூழலின் காரணமாக. ஆனால் வேண்டுமென்றே அதை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தும் பொழுது, அல்லது அந்த தெய்வத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக சேர்ந்துவிடும். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளுமே அந்த இறைவன் என்பவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளுமே இருக்கிறார் சொன்னா, ஆண்டவன் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடல்நிலையின் காரணமாக வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாவிட்டால் தெய்வ குற்றம் என்பது சேர்ந்து விடுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தெய்வ குற்றம் என்பது ஏற்படாது. இந்த கண்டிஷன்ல பார்க்கும் பொழுது முதல்ல தெய்வ குற்றம்னா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். நம்ம தெய்வத்துக்கிட்ட ஏதோ ஒரு பிரார்த்தனையை வைக்கிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெய்வ குற்றம் என்பது வராது. எப்போ? சந்தர்ப்ப சூழலின் காரணமாக. ஆனால் வேண்டுமென்றே அதை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்தும் பொழுது, அல்லது அந்த தெய்வத்தை அலட்சியப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக சேர்ந்துவிடும். ஆனால் தெய்வம் இதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்காது. நீ எனக்கு இந்த வேண்டுதலை செஞ்சாதான் அவனுக்கு நல்லது பண்ணுவேங்கிற மாதிரி எல்லாம் எந்த தெய்வமுமே எதிர்பார்க்காது. ஏனென்றால் அனைத்தையும் கடந்தவன் தான் கடவுள்னு சொல்றோம். அதனால கடவுளுக்கு நம்மிடம் இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனால் அதே நேரத்திலே அந்த தெய்வத்தை நாம் அலட்சியப்படுத்தும் பொழுது, எனக்கு சாமியாலாம் ஒண்ணும் நடக்கல, நான் வேண்டிக்கிட்டது நிஜம்தான், ஆனால் என்னுடைய முயற்சியால் தான் நம்ம நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அகம்பாவம் என்பது நம்முடைய தலைக்கு ஏறும் பொழுதுதான் அது போன்ற ஒரு குற்றங்கள் என்பது தானாகவே உண்டாகி விடுகிறது. எதனால்? அகம்பாவம் தலைக்கு ஏறும் பொழுது. அதாவது இந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் சொல்றோம் இல்லையா, இந்த குணங்கள் நம்மிடத்திலே அதன் மூலமாக நாம் தெய்வத்தை நிந்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வ குற்றம் என்பது சேர்ந்துவிடும். ஆனால் தெய்வத்தை நிந்திப்பது அப்படின்னு சொல்றதை விட எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம்? அதாவது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளுமே அந்த இறைவன் என்பவர் குடியிருந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளுமே இருக்கிறார் சொன்னா, ஆண்டவன் உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். சக மனிதர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர் நம்முடைய பணியாளராக இருக்கலாம், நம்முடைய ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு டிரைவராக கூட நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது நம்ம வீட்டிலேயே வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரியா கூட இருக்கலாம். அவர்களையும் மனிதர்களாக மதிக்க வேண்டும், மனிதர்களாக பாவிக்க வேண்டும், அவர்களுக்குரிய மரியாதையை தர வேண்டும். அவர்கள் செய்கின்ற பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலச்சூழலின் காரணமாக அவர்கள் ஏழ்மையிலே கூட பிறந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பணி செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தி விடக்கூடாது. அவர்களுடைய மனமானது நோகின்ற வகையிலே நாம் பேசும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த தெய்வீக தன்மைங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பாதிப்படையும் பொழுது தெய்வ குற்றம் என்பது சேர்ந்துவிடும். ஆனால் இந்த நேர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உடல்நிலையின் காரணமாக நான் ஏதோ ஒண்ணு வேண்டிக்கிட்டேன். நம்ம உதாரணத்திற்கு இப்படி கூட எடுத்துக்கலாமே, திருப்பதிக்கு பாத யாத்திரையா வரேன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது நடந்துருச்சு. என்னால திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்ல முடியல, என்னுடைய உடல்நிலை இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இந்த சூழல்ல எனக்கு தெய்வ குற்றம் வருமான்னு சொன்னா நிச்சயமாக வரவே வராது. சரி, இன்னைக்கு மாத்திரமில்லை, என்னைக்குமே என்னால் அது நிறைவேற்ற முடியாம போயிடும். ஏன்னா நான் முதல்ல வேண்டிக்கிட்டேன். எப்படி? நான் பாத யாத்திரையாவே வரேன்னு சொல்லி வேண்டிக் கொள்ளும் பொழுது என்னுடைய உடல்நிலை என்பது மிக நல்ல நிலையிலேயே இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தேன். ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு விபத்து என்பது நடந்து விட்டது. அந்த விபத்தின் மூலமாக என்னுடைய கால்கள் ரொம்ப பலவீனப்பட்டு விட்டது. ஏதோ பிளேட்லாம் வச்சிருக்கேன், எனக்கு மூட்டுலலாம் நிறைய ஜாயிண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கா, என்னால தொலை தூரத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் கண்டிஷன் போட்டுட்டார். குறிப்பாக ரொம்ப தூரம் படிகள்லாம் ஏறக்கூடாது, மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சார், நீங்க ஏறுற மாதிரி இருந்தா நீங்க கார்லயோ பஸ்லயோ தான் போகணும்னு சொல்லிட்டாருன்னு வரும் பொழுது நான் வேண்டிக்கிட்டனே, என்னால அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியவில்லையே, அப்படி வரும்பொழுது எனக்கு தெய்வ குற்றம் ஏற்பட்டு விடுமான்னு சொன்னா நிச்சயமாக ஏற்படாது. அந்த கவலையே வேண்டாம். உங்களுடைய அந்த வேண்டுதலை உங்களுடைய நலம் விரும்பியின் மூலமாக கூட நீங்கள் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம நான் காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னால அந்த காவடி எடுக்க முடியலன்னு சொன்னா என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக எடுக்க செய்யலாம், அல்லது என்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக கூட நான் பண்ண சொல்லலாம், அல்லது என்னுடைய நெருங்கிய நண்பனின் மூலமாக கூட அந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றலாம். அப்படி இல்லைன்னா எத்தனையோ பக்தர்கள் காவடி எடுத்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா, எத்தனையோ பக்தர்கள் மலையேறி செல்வார்கள் அல்லவா, அவர்களுக்கு நம்மால் ஆன பொருளாதார உதவியினை செய்ய வேண்டும்.
என்னுடைய சார்பாக நீங்கள் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான இந்த பொருள் உதவியை நாம் செய்து விட்டாலே நம்முடைய வேண்டுதலை அவர் கேரி பண்ணிட்டு வந்திருக்கார். நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா நம்ம கார்லயோ ஜீப்லயோ நம்ம மலை மேல போயிட போறோம், மலை மேல ஒரு விஞ்சில் போறோம், இல்ல பயணினா ஒரு ரோப் கார்ல போறோம்னு வச்சுப்போம். நம்ம டைரக்டா மேல போயாச்சு, அவர் நமக்காக அந்த காவடியை சுமந்துட்டு வந்துட்டு இருக்கார், அல்லது அவர் நமக்காக திருப்பதிக்கு பாத யாத்திரையா வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா அங்கே போய் நேரடியாக நாம் சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். என்னுடைய சார்பாக நான் அவரை நடக்க வைத்திருக்கிறேன், அதற்குரிய அந்த பொருள் செலவையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இது போக நான் அவருக்கு தட்சிணை என்ற பெயரிலே அவர் என்னுடைய வேண்டுதலை எனக்காக நிறைவேற்றிருக்கார் போது அவர் எனக்கான அந்த தட்சிணையை, அதற்கான தட்சிணையை நான் அவருக்கு செலுத்தி விடுகிறேன்னு சொல்லிட்டு அவரிடம் செலுத்தி விட வேண்டியது. இப்படி வேணா புரிஞ்சுக்கலாமே. ஒரு லக்கேஜ் நம்ம கையில் எடுத்துட்டு போறோம், ட்ரெயினுக்கு நம்மளால ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல டாக்ஸி டிரைவர் இறக்கிட்டாரு, ஆனா உள்ள எடுத்துட்டு போக முடியல, நம்மளால தூக்க முடியாதுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு போர்ட்டரை வச்சுக்குவோம் தானே. அந்த போர்ட்டர் தலை மேல தூக்கிட்டு வந்து நம்முடைய கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விடுறாரு. ஆனா அது போர்ட்டருடைய லக்கேஜ் இல்லையே, அந்த லக்கேஜுக்கு சொந்தக்காரர் நாம் தான். ஆனால் அதற்குரிய அந்த தட்சிணை, அந்த பணத்தை, அந்த கூலியை நாம் அவருக்கு கொடுத்து விடுகிறோம் அல்லவா. அதே போல நம்முடைய வேண்டுதல்களை மற்றவர் மூலமாக கூட நிறைவேற்றலாம். சார் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் சார், இதுக்கு போய் நான் எப்படி மற்றவங்களுக்கு மொட்டை அடிக்க முடியும்னு சொன்னா அதற்கு உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த தலைமுடியை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா டாக்டர் உங்களுக்கு தலையில முடி நீங்க கை வைக்க கூடாது, கத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அப்ப நீங்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கு மொட்டை அடித்து கூட, ஏன்னா உங்களுடைய கடனை சுமக்கக்கூடிய அந்த பொறுப்பு என்பது, உங்களுடைய கடனானது எப்படி வாரிசுக்கு செல்லுமோ, உங்களுடைய சொத்தானது எப்படி வாரிசுக்கு செல்லுமோ, அதே போல் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடமையும் உங்களுடைய வாரிசுகளுக்கு உண்டு. அதன் மூலமாக கூட நிறைவேற்றி விடலாமே. உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், உடல்நிலையின் காரணமாக உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் மற்றொருவர் மூலமாக நீங்கள் நிறைவேற்றி விடலாம். இதனால் தெய்வ குற்றம் என்பது நிச்சயமாக வராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.